அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு நியூஸ் நம்ம பார்க்க போறோம். மற்றபடி சண்டே நியூஸ் பேப்பர்னா எக்ஸ்பிளைனர்ஸ் இருக்கும். நம்ம எக்ஸ்பிளைனர்ஸ் அந்த கேஸை பத்தி சப் கிளாசிஃபிகேஷன் கேஸ் ஒன்று வந்துச்சு இல்லையா, உள்ஒதுக்கீடு தரலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பத்தி தான் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் அதை நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு's வைல்ட் எலிஃபண்ட் பாப்புலேஷன் ஹேஸ் ரைசன் டு 3063 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழக அரசாங்கம் ஒரு சர்வே நடத்திருக்காங்க. ஸோ இயர்லி நடக்கக்கூடிய ஒரு சர்வே தான். ஸோ இந்த சர்வேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எலிஃபண்டோட பாப்புலேஷனை கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், ஓகேங்களா. ஸோ எலிஃபண்ட் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் சமீபத்தில் தமிழக அரசாங்கம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எலிஃபண்ட் பாப்புலேஷன் கவுண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இந்த டேட்டாவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அரௌண்ட் 3063 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாரி 3063, அதாவது 3063 எலிஃபண்ட்ஸ் வந்து இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் அப்படிங்கிற டேர்மும் நமக்கு முக்கியம். ஏன்னா நமக்கு இந்த வனப்பகுதிகளில் தான் யானைகளின் நடமாட்டம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வனப்பகுதிகள் பாக்குறப்ப சில நேரங்கள்ல கேரளாவுக்கு போயிடலாம், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸுக்கு போயிடலாம். அந்த மாதிரி இருக்கனால ஒரு அப்ராக்சிமேட்டான நம்பரை மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும், சரிங்களா. அதனாலதான் இந்த ஸ்டேட் ஹேஸ் அரௌண்ட் 3063 எலிஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ ஒரு 3063 எலிஃபண்ட் பாப்புலேஷன் அப்படிங்கிறது இருக்கு. போன சர்வேல பார்த்தோம்னா எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் அன் இன்க்ரீஸ் ஃப்ரம் 2961 recorded in the previous survey in 2023. ஸோ போன வருஷம் எடுத்த சர்வேல 2961 எலிஃபண்ட் பாப்புலேஷன் வந்து இருந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த ரிப்போர்ட்டை நம்ம முதலமைச்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. டேட்டா கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 26 ஃபாரஸ்ட் டிவிஷனை இன்க்ளூட் பண்ணி தான் இந்த டேட்டாவை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, டேட்டாவை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எங்க ஹையஸ்டான பாப்புலேஷன், தி எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் வாஸ் த ஹையஸ்ட் இன் எஸ்டிஆர் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் டிவிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதாவது சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ், அதுதான் எஸ்டிஆர்னு சொல்றாங்க, வேற எஸ்டிஆர் இல்ல, சரியா. ஸோ அந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் டிவிஷன்ல தான் பார்த்தோம்னா 372 எலிஃபண்ட்ஸ் இருக்கு. அதன் பிறகு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் டிவிஷன்ல 336, ஹாசனூர் டிவிஷன்ல 279, எம்டிஆர் அப்படின்னா முதுமலை டைகர் ரிசர்வ், ஓகேங்களா. ஸோ அங்க 271. அந்த மாதிரி டாப் 3 வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா. ஸோ சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் டிவிஷன்ல 372, அடுத்தது கோயம்புத்தூர்ல 336, அடுத்தது ஹாசனூர் டிவிஷன்ல 279, ஓகேங்களா. ஸோ இந்த ஃபாரஸ்ட் டிவிஷன்ல எல்லாம் பார்த்தோம்னா அதிகமான எலிஃபண்ட் பாப்புலேஷன் வந்து இருக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலிஃபண்ட் ரிசர்வ்ஸ்ல எடுத்து பாக்குறாங்க, ஓகேங்களா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலிஃபண்ட் ரிசர்வ்ஸ் எடுத்து பாக்குறப்ப 5 இருக்கு, ஓகேங்களா. சோ அதுல அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீல்கிரிஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் ரிசர்வ், ஓகேங்களா. The நீல்கிரிஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் ரிசர்வ் has the highest density of elephants followed by நீலாம்பூர் சைலண்ட் வேலி கோயம்புத்தூர், ஓகேங்களா. சோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த எலிஃபண்ட் ரிசர்வ்ஸ் வச்சு பாக்குறப்ப நீல்கிரிஸ்ல வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. பாப்புலேஷன், ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் எலிஃபண்ட்ஸ் வந்து எங்க இருக்குன்னா நீல்கிரிஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறது தான் வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் டிவிஷன், சரியா. ஸோ இந்த ஒரு டேட்டாவை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள்னா இந்த கிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்களே, ஸோ இதே இந்த பிக்டோகிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனை நம்மளும் எடுத்து போட்டு வச்சுக்கணும். 2002 இருந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2012 தான் ஒரு 4000 எலிஃபண்ட் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாப்புலேஷன் கம்மியாகி மறுபடியும் இப்பதான் ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்டை வந்து மறுபடியும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சோ இதுல முக்கியமான விஷயம் எலிஃபண்ட் ரிலேட்டடா பாக்குறப்ப மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுது, ஓகேங்களா. மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய மோதல்கள் அப்படிங்கிறத தடுக்கணும், ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய யானைகள் வந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற செய்திகளை நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதை தடுக்கிறதுக்காக பல்வேறு அரசாங்கங்கள் புதுமையான விஷயங்களை வந்து பண்ணிட்டே இருக்காங்க. சமீபத்துல கூட நம்ம இதே ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல கேரளா கவர்மெண்ட் வந்து அதுக்காக ஒரு பாலிசியே கொண்டு வந்து ஏஐயை இன்டகிரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் புதுமையா பண்றாங்க. நமக்கு வந்து பீ ஹைவ் ஃபென்சிங் அப்படிங்கறத கொண்டு வந்திருந்தாங்க, ஓகேங்களா. தேனீக்களை வச்சு ஃபென்சிங் பண்றது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னலான ஃபென்சிங், ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு சில்லிஸ் இருக்கு இல்லையா, மிளகாயை வச்சு ஃபென்சிங் கொண்டு வர்றது. எலக்ட்ரிக் ஃபென்சிங்கா இல்லாம சோலார் ஃபென்சிங்கா வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா கேமரா வந்து ஏஐ செட்டப் வச்சு பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எலிஃபண்ட்னு பாக்குறப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலிஃபண்டோட எண்ணிக்கை என்ன, எலிஃபண்ட்ஸ்னால என்ன மாதிரியான ஒரு
சமீபத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில பிரச்சனைகள் சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா, அது மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ அத தடுக்கிறதுக்காக இந்த மாரி பீஹைவ் ஃபென்சிங், அ சில்லி ஃபென்சிங், நேச்சுரல் ட்ரெடிஷனல் அந்த பழங்குடியின மக்கள்லாம் அந்த சில்லி ஃபென்சிங் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, ஏஐ இன்டகிரேஷன நம்ம பண்ணலாம். கேரளா அரசாங்கம் இதுக்காகவே ஒரு பாலிசிய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அத நம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். தமிழக அரசாங்கமே கூட கோயம்புத்தூர் பகுதிகள்ல இந்த ஏஐ டெக்னாலஜிய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள பண்ண முடியும். அதே மாரி பார்த்தோம்னா, எலிஃபேண்ட் காரிடார் அப்படிங்கிறத வந்து அ ஒரு விஷயம் இருக்கு. எலிஃபேண்ட் காரிடார்னா, எலிஃபேண்ட்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு அனிமல் தான். ஓகேங்களா? அப்ப எலிஃபேண்ட் காரிடார்ஸ் எங்கெல்லாம் இருக்கு தமிழகத்துல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே நம்ம ஆளுங்க ஒரு ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எலிஃபேண்டோட அந்த வழித்தடங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான். சரிங்களா? ஸோ மத்திய அரசாங்கம் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, என்விரான்மென்ட் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்துல இருக்கக்கூடிய எலிஃபேண்ட் காரிடார்ஸோட எண்ணிக்கை வந்து 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாகநாதன் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு கமிட்டி போட்டாங்க. நாகநாதன் கமிட்டி அப்படின்னா, எலிஃபேண்ட் காரிடார் கமிட்டி அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு கட்டாயம் வரணும். ஓகேங்களா? எலிஃபேண்ட்டுக்கு கமிட்டி போடுறதுக்கு நாகம் வருது அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எலிஃபேண்ட் காரிடார்ஸ் கமிட்டி நாகநாதன் அவர்கள் தலைமையில போட்டிருப்பாங்க. இந்த கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 42 20ஆ மத்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. இந்த கமிட்டி வந்து 42 யானை வழித்தடங்கள் இருக்கு. எலிஃபேண்ட் காரிடார்ஸ் வந்து தமிழ்நாட்டுல 42 இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் குடுத்திருந்தாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் கூட இப்ப அ மக்களோட கருத்த கேட்கறதுக்காக தமிழக அரசாங்கம் வந்து பொது வெளியில விட்டுருக்காங்க. ஓகேங்களா? பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கறதுக்காக. சோ இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. பட் ஸ்டில் எலிஃபேண்ட் காரிடார்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, தற்போதைக்கு 20 இருக்கு. நாகநாதன் கமிட்டி ரிப்போர்ட் படி 42 இருக்கு. அத வந்து இன்னும் தமிழக அரசாங்கம் ஃபைனலைஸ் பண்ணல. எவ்வளோ அப்படிங்கிற எக்ஸாக்ட் நம்பர. ஏன்னா, நெறைய மக்கள் எதிர்க்கட்சிகள்லாம் வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்கனால, இந்த ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது இன்னுமே எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த எலிஃபேண்ட் அப்படின்னு வரப்போ, இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எலிஃபேண்ட் பாப்புலேஷன் 3063 வந்து இருக்கு. 2961ல இருந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அ எங்க அதிகமா இருக்கு, எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் ஹையா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்டிஆர் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் டிவிஷன்ல வந்து 372 வந்து இருக்கு. எந்த 5 எலிஃபேண்ட் ரிசர்வ்ஸ் இருக்கு. அதுல நீல்கிரி எலிஃபேண்ட் ரிசர்வ்ல வந்து அதிகமான பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது இருக்கு. மத்தபடி பார்த்தோம்னா, இஷ்யூஸ்ன்னு பார்க்கிறப்ப மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் இருக்கு. அதுக்கு என்ன சஜஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். கடைசியா பார்க்கிறப்ப எலிஃபேண்ட் காரிடார்ஸ் அப்படிங்கிறது சமீபத்தில வந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்த ஒரு விஷயம். ஸோ அத பத்தி நம்ம கோட் பண்ணணும். நாகநாதன் கமிட்டி இருக்கு. 42 எலிஃபேண்ட் காரிடார்ஸ வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அரசாங்கம் 20 எலிஃபேண்ட் காரிடார்ஸ் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு ஆர்டிகளோட ரிலேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். எல்லாமே ரீசென்ட்டா நடந்தது தான். அத தான் நான் இப்ப கன்சாலிடேட்டடா சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமும் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, நம்ம அத அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ல இது ஒரு ஆர்டிகல் இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.